சஞ்சு சாம்சனை 2026 வேர்ல்ட் கப்புக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பராக டீம் இந்தியா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ஏஷியா கப் சீரீஸில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வந்து ஒரு ஃப்ளோட்டராக யூஸ் பண்ணுறாங்க இந்தியன் டீம். பட் இருந்தாலுமே சஞ்சு சாம்சன் மூஞ்சில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியல. அவர் பாட்டில் வராரு, ஜாலியாக ஆறாரு, ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ அந்த ஒரு அக்ரெசிவாக என்ன ஏன்டா இங்கெல்லாம் ஆட வைக்கிறீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமே தெரியல. டீசெண்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. அவரை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க போல், நீ விக்கெட் கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ ஒழுங்காக ஆளுனாலும் பரவாயில்ல, உன் கேம் ஆடு, நீ தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பராக இருப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கேற்ற மாதிரி அவருமே வந்து அந்த கம்மி ரன் அடித்தாலும் சரி, ஏர்லி ஆன் விக்கெட் விட்டாலும் சரி, அவர் ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் ஆகாமல் அப்படியே ஜாலியாக போகிறாரு. சஞ்சு சாம்சன் மட்டும் இந்த ஃப்ளோட்டர் ஜாபை வந்து கரெக்டாக வந்து புஷ்டார்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 3-4 வருஷத்துக்கு இந்தியன் டீமுக்கு வந்து எப்படி வந்து ஒரு காலத்தில் MS தோனி, விராட் கோலிலாம் டிஃபால்ட்டாக பிளேயிங் லெவனில் இருப்பாங்களோ அந்த மாதிரி சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பராக வந்து டிஃபால்ட்டாகவே வந்து வந்துருவார். அந்த ஃப்ளோட்டர் ஜாபை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்து பண்ண முடியாது. திடீர்னு இங்கே ஆடணும், திடீர்னு அங்கே ஆடணும் அப்படின்னும் போது அது கரெக்டாக வந்து அமையாது. சஞ்சு சாம்சன் கரெக்டாக அதை பிடிச்சிட்டார்னா மரண மாசுன்னு சொல்லலாம். இந்த ஏஷியா கப் சீரீஸை பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம் அவங்களோட பிளேயிங் லெவனை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இதில் வந்து ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே கொண்டு வராங்க, ஒரு இதில் ஹர்ஷித் ராணா உள்ளே கொண்டு வராங்க, திடீர்னு பார்த்தா சிவம் டூபே வெளில போகிறாரு. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கே. இந்த ஒரு சேஞ்சஸ் எதுக்காக, அதுவும் ஏஷியா கப்பில் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியா கப்பில் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து பயங்கரமான ட்ரையல்ஸ் பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற இதில் வந்து ஜாலியாக வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏஷியா கப்புக்கு இந்தியன் டீம் வந்து கப் அடிச்சே ஆகணும் அப்படின்ற மோட்டிவ்லலாம் வரல. நாங்கள் 2026 வேர்ல்ட் கப்புக்கு வந்து ஒரு பிளேயிங் லெவனை செட் பண்ண போகிறோம். இந்த பிளேயிங் லெவனில் எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த ஸ்லாட்டுக்கு கரெக்டாக இருக்காங்கன்றதை வந்து பயங்கரமாக டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டெஸ்டிங் வந்து இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். எங்கேயுமே வந்து இந்தியன் டீம் வந்து இந்த மேட்ச் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும், அது வந்து ஆரம்ப மேட்ச்லேருந்து ஃபைனல்ஸ் வரையுமே இந்தியன் டீம் வந்து நாங்கள் இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும் அப்படின்னு எந்த மேட்ச்லையுமே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பிளேயிங் லெவன் கொண்டு வந்து நான் பார்க்கல. அவங்க கேஷுவலாக விட்டாங்க, நீங்கள் ஆடுங்க உங்கள் கேம் அப்படின்னு ஒவ்வொரு பிளேயருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. எனக்கு பர்சனலாக வந்து ஹர்ஷ்தீப் சிங்கை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமே தோணுச்சு. மற்றபடி வந்து இந்தியன் டீம் இந்த ஒரு ஏஷியா கப் சீரீஸை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் அந்த ஒரு ப்ரெஷரை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80 for no loss அப்படின்னு இருந்துச்சு. பேட்டர்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான் பேட்டர்ஸ். ஸோ அந்த ஒரு 10 ஓவரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பின்னர்ஸ் உள்ளே வந்தாங்க. ஒரு குல்தீப் யாதவாக இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும், சூப்பராக வந்து அந்த ஒரு ஓவரை வந்து அப்படியே கண்ட்ரோலில் கொண்டு வந்து கண்டினியூஸ் விக்கெட்ஸ் வந்து எடுத்தாங்க. அதுலேயும் குல்தீப் யாதவ் வந்து சொல்லவே வேணாம், ஒரே ஓவரில் அப்படியே வந்து ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணதும் இல்லாமல் ஒரு 3 விக்கெட் வேறு எடுத்துகிட்டு போனார் அதே ஓவரில். ஸோ அந்த ஒரு ஓவர் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ப்ரெஷரை அங்கே குல்தீப் யாதவ் இழுத்து பிடிச்சாரு. அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது திலக் வர்மா 3 விக்கெட் போயிடுச்சு, 20 தான் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல நின்று ஆடவும் செய்யணும், அதே நேரத்தில் ரன்ஸுமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திலக் வர்மா அவரோட அந்த ஜாப் வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணார். அந்த ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றத நமக்கு பார்க்கறதுக்கு நேற்று மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனா கூட இந்தியன் டீம் ஜெயிக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட மோட்டிவாகவும் இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த ப்ரெஷர் வந்து சூப்பராக வந்து திலக் வர்மா ஹேண்டில் பண்ணார். ஸோ இந்தியன் டீம் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுல வந்து நேற்று வந்து ரொம்ப சாலிடாக பண்ணாங்க. நேற்று இந்தியன் டீம் எங்கேயுமே ஸ்ட்ரெஸ் ஆகலை. ஃபுல் மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி தெரியல, ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஜாலியாக ஆடிட்டு போனாங்க. இந்த ஏஷியா கப்பை பொறுத்தவரையும் சிவம் டூபேக்கு பயங்கரமான கிரெடிட் வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஏஷியா கப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைடில் வந்து அபிஷேக் சர்மா வந்து எவனா இருந்தாலும் அடிப்பேன், எவனா இருந்தாலும் குத்துவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல வந்து எல்லா பவுலர்ஸுமே பிறந்தார். அப்படியே பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் விக்கெட்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி விக்கெட்ஸ் எடுத்து அந்த ரன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணதாக இருக்கட்டும், அவங்கவுங்க ரோலை வந்து நல்லா பண்ணி அது வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக வந்து வந்தது. பட் ஒரு ஆல்ரவுண்டராக சிவம் டூபே வந்து பவுலிங்கும் பண்ணி பேட்டிங்கும் பண்ணி அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எடுத்துகிட்டு போனார். முக்கியமாக ஃபைனல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் அவரை போட வைப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபைனல்ஸில் ஃபர்ஸ்ட் ஓவர் சிவம் டூபே போட்டது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. அண்ட் அது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் மைண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஜஸ்பிரிட் பும்ராவை முன்னாடி கொண்டு வந்து அந்த ஒரு ப்ரெஷரை ஏற்றி அப்படி இப்படின்னு அவங்க பவுலர்ஸ் வந்து டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் சிவம் டூபே அடிக்க ஆரம்பிச்சிருந்தா எப்படி போயிருக்கோன்னு தெரியாது. ஆனால் சிவம் டூபே ஆரம்பத்திலே வந்து உள்ளே கொண்டு வந்து அவரை வந்து நீ ஒரு 2 ஓவர் போட்டுரு, 3 ஓவர் போட்டுரு அப்படின்னு உள்ளே கொண்டு வந்தாங்க. அவரோட அந்த ஒரு 3 ஓவர் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்தியன் டீம் வந்து ஒரு 15வது ஓவர் அப்போ நல்லா இறுக்கி பிடிச்சி அப்படியே விக்கெட்ஸ் வந்து இன்னுமே வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பர்ஃபெக்டாக வந்து சிவம் டூபே வந்து இந்தியன் டீம் யூஸ் பண்ணாங்க. சூரியகுமார் யாதவோட கேப்டன்சியில் சிவம் டூபே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் சிவம் டூபே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவரோட லக் ஃபேக்டர் வந்து சொல்லி ஆகணும். இந்த இந்தியன் டீம் அப்படின்னு வரும்போது சிவம் டூபே வந்து அந்த பிளேயிங் லெவனில் வந்தாலே அந்த டீம் ஜெயிச்சிருது. நேற்று மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களே, ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சினாரியோ வரும்போது சிவம் டூபே அப்படியே காமிப்பாங்க. சிவம் டூபே பார்க்கும்போது ஓகே இந்த ஆள் இருக்கான், இந்த ஆளோட லக் ஃபேக்டரே வந்து ஜெயிக்க வச்சிரும் அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுக்குது. ஏன்னா சிவம் டூபே பிளேயிங் லெவனில் இருந்த ஒவ்வொரு மேட்சுமே வந்து டீம் இந்தியா நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதுதான் ஃபேக்ட். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் பார்க்கும்
பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்த மேட்ச் வந்து எப்படி இருந்தாலும் இந்தியா தான் ஜெயிக்க போகிறாங்கன்றது வந்து தெரியும். அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து பாகிஸ்தான் நல்லா பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருந்தாலுமே இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்றது கான்ஃபிடென்ட்டாக வந்து தெரிஞ்சுது. ஏன்னா இந்தியாவோட இன்டென்ட்டாக இருக்கட்டும், ஒரு சைடில் திலக் வர்மா நின்னதாக இருக்கட்டும், ஒரு சைடில் குல்தீப் யாதவ் இருக்கும்போதே வந்து ஓகே இந்தியா டீம் ஜெயிக்க போகுதுன்னு தெரியும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்லாம் போல. ஆனால் நடுவில் ஜஸ்பிரிட் பும்ரா வந்து ஹாரிஸ் ராஃபோட விக்கெட் எடுப்பார். விக்கெட் எடுத்து அப்படியே அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் பாருங்க. அப்படியே அந்த ஹோல் மூமெண்ட் அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரி பண்ணி இந்தியன் டீம் வந்து அங்கே பேட்டிங் ஆட்டு இருக்கும்போது இங்கே ஃபீல்டிங்கில் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பார். அது ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ வரையும் ரீல்ஸாக எடுத்து போட்டு ஒரு மாதிரி காண்டானாங்க. அதுக்கு வந்து பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் வந்து ஜஸ்பிரிட் பும்ரா எடுத்தார். அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்த மேட்ச் கொடுக்காத சாட்டிஸ்ஃபேக்ஷன் நேற்று ஜஸ்பிரிட் பும்ரா வந்து ஹாரிஸ் ராஃபோட விக்கெட் எடுக்கும்போது ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். உண்மையாக சொல்லணும்னா பாகிஸ்தானுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பேட்டிங்கில் வந்து இனிஷியலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 80 for no loss அப்படின்லாம் இருந்தாங்க. பட் எங்கே என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போக போக வந்து ஓகே அடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்பின்னர்ஸ் வரும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாங்க. ஒரு 2 விக்கெட் போச்சு. அப்பயே வந்து நின்று ஆடி இருக்கணும். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஓகே இன்டென்ட்டை காமிப்போம், எங்களால் எல்லாமே வந்து சாத்தியமாக வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து ஆடுவோம் அப்படின்ற இன்டென்ட்டில் வந்தாங்க. அப்படி அடித்து ஆடணும் அப்படின்னு வரும்போது அதை பார்த்து கரெக்டாக அந்த ஷாட்ஸ் வந்து எடுக்கணும். வந்தாங்க, பேட்டை விட்டாங்க, விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு மொமெண்ட் எப்போ அவங்க நல்லா அடித்து ஆடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து எல்லா பேட்டர்ஸும் உள்ளே வந்தாங்களோ அப்போலேருந்து அவங்களோட விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே மேட்சோட மொமெண்டமே வந்து திரும்பிச்சு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் அப்படின்னு வரும்போது ஓகே இந்தியா தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இப்படி தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஹர்திக் பாண்டியா இல்லை அப்படின்னும் போது மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா ஹர்திக் பாண்டியா இல்லையே, இந்த மேட்ச் வந்து இந்தியன் டீம் என்ன பண்ணுவாங்க, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வருவாங்க, ஏன்னா அந்த ஒரு பவர் பிளே அப்படின்னு வரும்போது யாரை வச்சு பவுலிங் போட போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. பட் ஹர்திக் பாண்டியாவோட ஒரு ஆப்சன்ஸை வந்து சிவம் டுபே அவரோட ப்ரெசன்ஸ் வச்சு சூப்பராக வந்து ரீப்ளேஸ் பண்ணார். பட் ஹர்திக் பாண்டியா இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும்.